ரசம் கரைச்சி தாளித்தம் செஞ்சு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம். முருங்கைப்பூவை நெய் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்படியே ரசத்தில் கொட்டிடலாம். இன்னொரு மெத்தடில் நீங்கள் வைக்கணுன்னா, ரசம் கொதிக்கும் போது கூட பூவை போட்டு ஒரு கொதி இறக்கலாம். இன்றைக்கு நான் முருங்கைப்பூ ரசம் தான் வச்சுருக்கேன். முருங்கைப்பூவில் இருக்கிற அந்த சக்தி எல்லாமே ரசத்தில் இறங்கிடும். நல்ல ஒரு சுவையை தரும். முருங்கைப்பூவில் ஒரு இனிப்பு சுவையும் கலந்துருக்கும். அதனால் ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைப்பூ துவையல் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, முருங்கைப்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு, புளி கொஞ்சோண்டு, பச்சை மிளகாய் 2, 4 பல்லு பூண்டு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன். நான் எடுத்து வச்சுருக்க பொருட்களோடு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் முதல்ல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டு மற்ற அனைத்து பொருட்களும் தேங்காய் ஒரு 5 6 துண்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்துட்டு நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதத்தில் கூட பெசரி சாப்பிடலாம். முருங்கைப்பூ துவையல். முருங்கைப்பூ துவையலுக்கு நிறையா முருங்கைப்பூ போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புதினா, கொத்தமல்லி நீங்கள் சேர்க்கணும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முருங்கைக்கீரையும் சேர்த்து நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கீரையும் முருங்கைப்பூவும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெய்யில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து கொடுங்க. நல்லா நெய்யில் அந்த முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரையும் வறுபடணும். சுட சுட சாதம் ஒரு பக்கம் வேக வச்சு ஆற விட்டு எடுத்துக்கோங்க. அந்த சாதத்தை நான் தவாவில் தான் வறுத்துட்ருக்கேன். சாதத்தை அப்படியே அதில் எடுத்து சேர்த்துடலாம். சூட சாதம் இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சுட சுட சாதம் வடிச்சிருக்கேன். அதை தான் நான் அந்த கீரை முருங்கைப்பூவில் சேர்க்குறேன். நெய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.